எங்களை கொடுக்க சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பைபிள். தெரியும் இல்லைங்களா? இப்ப நான் இது வந்து கிறிஸ்டியானிட்டி உங்களை அந்த இது எண்ணத்துல பேசல. ஏன்னா அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா எம்மதமும் சம்மதம். இந்த சிறியவர்கள் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ, உடல் ஊனமுற்றவங்க, கை கால் உடல் உறுப்பு எடுக்கப்பட்டவங்க, அப்புறம் கணவன் இல்லாத விதவைகள், அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள், இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்க என்ன செய்றீங்களோ அதை எங்களுக்கே செஞ்சீங்க, எனக்கே செஞ்சேன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு இன்னைக்கு பல பேர் உதவி செய்யறதுக்கு காரணம் யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரு அந்த மாதிரி சொல்லலன்னு வச்சுங்களேன், நீ பணக்காரனை தேடிப்போ, நீ நல்லா கோட் ஷூட் போட்டவங்களை தேடிப்போ, நீ வந்து என்ன பண்ணு சோபால ஏசி ரூம்ல இருக்கிறவங்களை தேடிப்போ, இந்த மாதிரி வேட்டி சட்டை கட்டினவங்களை தேடிப்போ அப்படின்னா நாங்க எங்க போயிருப்போம்? இந்த கிராமத்துக்கு வந்து இந்த மரத்தடியில உட்காந்து செய்ய போறதில்ல, தேவையில்ல. ஏன்? நம்ம இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டாரு, பணக்காரங்களை தேடிப்போ, நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருக்கிறவங்களை தேடிப்போ, கணவன் இருக்கிற மனைவிமார்களை தேடிப்போ, இப்படி நாங்க போயிருப்போம். ஆனா இயேசு கிறிஸ்து உங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு செய்யறது அவருக்கே. இப்போ உங்களுக்கு கொடுக்குற இந்த இனிப்பு பொங்கல் யாரு? நீங்க சாப்பிடுறது யாருக்கு போகுது? இப்ப அம்மா சாப்பிடுறது, அம்மா சாப்பிடுற இந்த இனிப்பு பொங்கல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாப்பிடுறாரு. ஐயா சாப்பிடுற இனிப்பு பொங்கல் யாரு சாப்பிட போறா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாப்பிடுற போறாப்புல. இந்த கரும்பு முதல் கொண்டு இன்னைக்கு நீங்க சாப்பிடல, உங்க வாய் மூலமா நீங்க சுவைக்கிற சுவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரு சாப்பிடுறாப்புல. நீங்க போடுற ட்ரெஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு. அந்த மாதிரி அந்த செய்ய சொன்னேன். அப்ப இதுக்கு காரணம் நானாகட்டும், நம்ம பசங்களாகட்டும், முதல்ல சொன்ன மணிகண்டன் ஐயாவாகட்டும், எல்லாரையும் செய்ய வைச்சது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு என்ன பண்ணலாம்? துதிக்கிறேன் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. அப்பாய் மட்டும் ஜீவன் சுக பலன் கொடுத்து பாதுகாத்து எங்க எல்லாரும் இந்த நாளில் கூட்டிட்டு சேர செஞ்சீங்களே, அதுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, இந்த நாளில் கூட ஏசப்பா கண்ணின் மணி போல பாதுகாத்து ஏசப்பா எங்க எல்லாருக்கும் நல்ல இயற்கை சூழ்நிலையை அமைச்சு கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, கடந்த நாட்களில் கூட நாங்கள் நல்லா பிளான் பண்ணி ஏசப்பா இந்த கள்ளக்குறிச்சிக்கு வந்து ஏசப்பா இங்கே இருக்கிற எல்லாருக்கும் உதவி பண்ணணும் நாங்கள் நினச்சப்ப நீங்கள் ஏசப்பா எங்ககிட்ட பேசுனீங்க ஏசப்பா. இன்னைக்கு கூட எல்லாரையும் பார்த்து நாங்கள் நல்ல விதமாக ஏசப்பா உங்களோட அன்பை அறிவிக்க ஏசப்பா எல்லாரும் கூட இணைந்து எம்மதமும் சம்மதம்னு ஏசப்பா ஒரு அருமையான பொங்கலை கொண்டாட நீங்கள் கிருபை செஞ்ச தயவுக்காக நன்றி ஏசப்பா. இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. வருகையில் பாதுகாத்து தேவன், போகையில் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. நாங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பொருட்களையும் ஏசப்பா இவங்க சந்தோஷமே வாங்கி ஏசப்பா சந்தோஷமாக ஆசீர்வதித்து இது போல பல பேர்களுக்கு இவர்கள் உதவியாக இருக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா. இதுக்கு உதவி செஞ்சு எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ரெக்கவரிங் ஆன்ஸ் கூட உங்க கருத்தில் ஒப்பிக்கிறோம். உங்க ஆசீர்வாதத்தோட இன்னும் பல பேர்களை சந்திக்க வளர நீங்க உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.